பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வீடினுடைய வாயிலாக நாங்கள் சந்திக்கிறோம். மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்மை விட்டு விலகாத கர்த்தர் பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் எப்போது நம்மை விட்டு விலகாதவராக அவர் திரும்பி வந்து இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எப்போது விலகாதவராக இருப்பதே. முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இதான் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் இடம் பார்க்கலாம். அதாவது புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதுல பிதா எப்படி நம்மோடு கூட இருக்கு, அவர் நம்மை விட்டு விலகாதவரா, அவர் நம்மோடு கூட இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் அல்ல, உன்னை கைவிடுவதும் அல்ல. கருமையான நீங்கள் ஒருவரை நினைக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இல்லை, என்னோடு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, வார்த்தை ஒரு 5 நிமிடம் இதான் எப்படி நம்மோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கு. நான் ஒரு வசனத்தை ஆதாரமாக நான் வாசிக்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இப்படி நம்மோடு கூட இருக்கு. இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, உலகம் முடிவு ஒவ்வொரு நாளும் சகல நாளும் ஒவ்வொரு நேரம் அவர் நம்மோடு கூட இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இதான் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். இங்கே குமாரனை அவர் சகல நாட்களில் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆவியானவர் அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இதான் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு பிறந்தப்போ ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரன், அவளுக்கு இம்மானுவேல் என்ற பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம பார்க்கிறோம், இங்கே பார்க்கும் பொழுது ஆவியானவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார். புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவரை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்றார். நான் பிதாவிடத்தில் போகிறேன், வேறொரு தேற்றுவாளர் உங்களுக்கு அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன பண்ணுவார், நம்மை நடத்துவார். சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும், நம்மை நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, வருஷம் முழுவதும் நடத்தி வந்து இனி வருகிற வருஷம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருக்கும், உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்கும் கவலைப்படாது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. God bless you. Amen. Praise